నేను ఇంట్లో రాసిన టెస్ట్లన్నీ చేయమని చెప్పండి. ఆ టెస్టులు చూసి నేను చెప్తాను. ఓకే? ఓకే డాక్టర్. ఓకే. ఓకే. మేడం ఆవిడ ఎలా ఉన్నారు? కొన్ని టెస్ట్లు చేయాలి. ఇప్పుడు వాల్నట్ టెస్ట్ చేయాలి. సో ల్యాబ్ కి తీసుకువెళ్ళాలి. సరే 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 మేడం. ரேகா, ஹலோ, சொல்லு ரேகா. எங்க இருக்க சத்யா? நாங்க பக்கத்துல வந்துட்டோம். டாக்டர் செக்அப் பண்ணிட்டு போயிருக்காங்க. டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல கூட்டிட்டு போக வருவாங்க. எதுவும் பயப்படாத, அதுக்குள்ள நாங்க வந்துருவோம்ன்றல. பயமா இருக்கு சத்யா. ஒன்னும் பயப்படாத, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. கண்டிப்பா வந்துரும். சரி, யாரோ வராங்க. அப்புறமா பேசுறேன். பாய். என்ன இந்த டாக்டர் கிட்ட உனக்கு பக்காவா புரிஞ்சிருக்கு. நீ டாக்டருக்கே படிச்சிருக்கலாம் தெரியுமா? பக்கத்துல ஏதாவது காலேஜ் இருந்தா போய் சேர்ந்துக்குவா. நீங்க வேற என்ன விஷயத்துக்கு வந்திருக்கோம்? எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. ஏன் பதட்டப்படுற? எல்லாம் கரெக்டா தான் நடக்கும். இந்த இதை எடுத்து மாட்டிக்க. எது? அதான் அந்த டாக்டர் எல்லாம் காதுல மாட்டிருப்பாங்கல்ல. கா, ஸ்டெத்தஸ்கோப் கா கொடுத்தனே எங்க? ஐயோ, உள்ளே வச்சிட்டேன்டா. நீ வேற. இந்தா. மீனா, நீ பூ கட்டுற பொண்ணு இல்ல, டாக்டர் மீனா. எங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. பயந்தா எதுவும் வேலைக்கு ஆகாது. முகத்துல பயத்தையே காட்டக்கூடாது. யாராவது என்ன ஏதாவது கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்றது? என்ன கேட்டாலும் இங்கிலீஷ் ஏதாவது சொல்லி விடு. என்னங்க சொல்றது? மீனா, வாய்க்கு வந்தது அடிச்சு விடு. பெரிய டாக்டர் பெரிய பெரிய இங்கிலீஷ் எல்லாம் பேசுறாங்கன்னு பயந்து போயிடுவாங்க. பதட்டத்துல எனக்கு தமிழே ஒழுங்கா வராது. இதுல இங்கிலீஷ் வரையா? அக்கா, நீ அதெல்லாம் ஒழுங்கா பேசுறக்கா. டேய், சும்மா இருடா நீ சரி, வேற. வா. மீனா, அக்கா, போக்கா போக்கா. తమ్ముడు తమ్ముడు లేరా? ఎవరు మీరు? కొత్తగా ఉన్నారు? అవును, కొత్తగా ఎప్పుడు జాయిన్ అయ్యారు? అవును, తెలుగు తెలియదు. తమిళ్. అవునా, எனக்கு தமிழ் தெரியும். కొద్ది రోజులు నాగర్కోవిల్లో పనికి వెళ్ళాను. புதுசா சேர்ந்திருக்கிறியா? ஆமாங்கய்யா, இனிதான் முத நாள். ஓ, ராமநாதன் சேர்த்து விட்டாரா? అవును, ராமநாதன் சார் தான் போன் பண்ணி வர சொன்னாரு. அவர் சொல்லிதான் சேர்ந்திருக்கிறோம். ஓ, சரி சரி. இங்க இருக்கிற பழக்கம் எல்லாம் తెలుసు కదా? என்ன பழக்கம்? இங்க புதுசா ஜாயின் பண்றப்போ என்ன மாதிரி சீனியர் ஸ்டாஃபுக்கு மத்தியானம் சாப்பாடு வாங்கி வந்து ஓ, கொடுக்கணும். கொடுத்துடலாமே. பிரியாணி பார்சல் வாங்கி கொடு. அட, தாராளமா. பிளேட் சிக்கன் 65 சேர்த்து வாங்கி கொடுத்துறோம். ஆகோ, எந்த ரூம் போற? ஆமா, 44. 44. 44 அட்டை பூந்து. இங்க எங்க போற? ஓ, அப்படியா? అవును. ரொம்ப நன்றி. வரோம். ஏய், இப்படியே போனா ஒரு நாள் தாண்ட மாட்டேன். எமர்ஜென்சியா வர்றப்போ எல்லாமே சரியா பண்ணணும். எங்க எந்த வார்டு இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோ. లేదంటే வேலை விட்டு தூக்கிடுவாங்க. அது இல்லைங்கய்யா, இன்னைக்கு தானே முத நாள், அதான் கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. ఎందుకుயா டென்ஷன்? இங்க வர பேஷண்ட்டுக்கு தான் டென்ஷன். நம்மளும் நார்மலா இருக்கணும். எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கோ. சரி. அது அவசரமா ஒருத்தவங்க டெஸ்ட் கூட்டு போனோம். நாங்க வரோம். வீடோடோ ஆம்புலன்ஸ் அட்டெண்டர் ஹெல்ப் கூட்டிட்டு வந்திருக்கிறேன். டெஸ்ட் எடுக்கிறதுக்கு பேஷண்ட்டை வெளில லேபு கூட்டிட்டு போகணும். சரி. அப்புறம் பிரியாணி மறந்துடாத. மறக்க மாட்டேன். சிக்கன் 65 வாங்கி ஓகே. தேங்க்யூ சார். நல்ல வேலைங்க, மாட்டிக்கிட்டோமோன்னு பயந்துட்டேன். எப்படியோ ஒரு பிரியாணி போட்டதோட போச்சு. ஆமா, நீ எங்க பக்கத்துல பிரியாணி ஆமா, நல்லா இங்க ஒரு பெரிய ஹோட்டல் இருக்காங்க, நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. இங்க என்ன பிரியாணி வாங்கி கொடுக்குவாங்க? இருக்கும். வாங்க. பிரியாணி வந்த வேலையை மறந்துட்டு வாங்க போலாம். மாமா, ஆளு இருக்காங்க மாமா. ஆளுங்க இருப்பாங்க, தெரிஞ்ச விஷயம் தான்டா. அதான் டாக்டர் கூட போறோம்ல. மீனா, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அவங்க என்ன கேட்டாலும் பசு புசு இங்கிலீஷ் ஏதாவது அடிச்சு விட்டு. ஏங்க எனக்கு அவ்வளவா வராதீங்க. கிளாஸ்ல நல்லா தானே மார்க்குவாங்க. அப்புறம் என்ன, வாய்க்கு வந்தது பேசு. ஓ இல்லங்க, ஓ அம்மா பொன்னியம்மா, நீதாம்மா எப்படியாவது காப்பாத்தணும். ఆగండి.
ఎక్కడికి వెళ్తున్నారు? ఐఎమ్ డాక్టర్. మీ గో టు చెక్ పేషెంట్. మూవ్. ఏమండి తెలుగులో చెప్పండి, మాకు ఇంగ్లీష్ రాదు. ఐ డోంట్ నో తెలుగు. డోంట్ వేస్ట్ మై టైం. మూవ్. ఐఎమ్ గోయింగ్ టు చెక్. ఈ టైంలో ఎందుకు చెక్ చేస్తున్నారు? డాక్టర్ ఉదయమే వచ్చారు కదా, మీరెవరో చెప్పకుండా లోపలికి వదిలేదే లేదు. హే ఇడియట్. పేషెంట్ హార్ట్ జంపింగ్ స్లో. బ్లడ్ రన్నింగ్ వెరీ ఫాస్ట్. ఐఎమ్ నాట్ చెక్ నౌ. పేషెంట్ గో అప్. You want that? You want that? Your question waste my time. This is hospital or market. Are you understand? Who are you? మేము సెక్యూరిటీ, కాపలా కోసం ఇక్కడ ఉన్నాం. What? What security? Is this jail? No. Hospital. Patient emergency. I go inside. You not stopping. Understand? You not move. I call medical police. Urgent surgery. Very danger. Don't stand here. Move, move. Or patient go up. Understand? సారీ డాక్టర్, మీరు వెళ్ళండి, వెళ్ళండి. Boys, come. డాక్టర్ వెరీ స్ట్రిక్ట్. Door close. ரேகா, ரேகா, ரேகா என்னங்க? நான் வந்துட்டேன் ரேகா. உன்னை எங்க திரும்ப பார்க்கவே முடியாதுன்னு பயந்துட்டேன். அதான் வந்துட்டேன்ல, இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல, யாராலையும் நம்மள பிரிக்க முடியாது. அதான் ஒண்ணு இல்ல சொல்றேன்ல, நான் உன்னை விட்டு போக மாட்டேன். ரேகா, நான் கூட ஆரம்பத்துல உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம போயிட்டேன். இனிமே நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கோம். கண்டிப்பா உங்களை சேர்த்து வைப்போம். கவலைப்படாதீங்க. இப்ப இதுக்கெல்லாம் டைம் இல்ல, வெளில போய் பேசிக்கலாம். வெளில வர 2 தடி இருக்காங்க. நான் வெறும் கிட்னாப் பண்ணல இருக்கேன். நோ ஆக்ஷன் மோடு. ஓகே சத்யா, உன்ட்ட மாஸ்க் கொடுத்தல எங்க? ஆர்டர் கொடு. மீனா, வெளில போகும்போது யாராவது கேட்டா ஸ்கேன் எடுக்க போறோம் மட்டும் சொல்லு, சரியா? சரிங்க. மாமா வெளில ஆள் இருக்காங்க, எப்படி மாமா ரேகா கூட்டி போறது? எல்லா ஐடியா கூட தான் வந்திருக்கேன். எப்பா என்னங்க இது? மயக்கம் இருந்து இதை வச்சு தான் அவங்களை ஆஃப் பண்ண போறேன். நீங்க எல்லாருமே அப்படி ஓரமா போய் நில்லுங்க, மாஸ்க் போடுங்க. ஓகே மாமா. மாஸ்க் போடு. நீ வா, இதுல உட்காரு. உட்காரு. ஓகேவா? అవునరా, ఆ విషయం సార్ నాకు కూడా కమ్ కమ్ అర్జెంట్ పేషెంట్ సీరియస్ కమ్. అమ్మ ఎదురా. అన్నయ్య అన్నయ్య முடிஞ்சிருச்சு. என்னங்க போலாமா? 2 பேரும் பொறுக்க எந்திரிக்க மாட்டானுங்க, சீக்கிரமா போயிடும். சச்சா இப்ப கதை தரோம். சரி மாமா. ரேகா கண்ணை முடிக்க மயக்கத்துல மாதிரி. மாமா வரலாம். வாங்க வாங்க வாங்க. போக்கா. அம்முடு, என்னையா மறந்துட்டியா? மாமா என்ன 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 பிரியாணி கேட்டனே. ஷவா அதுவா? நாங்க ஸ்கேன் எடுக்கிறதுக்காக வெளில போறோம், வரும்போது வாங்கிட்டு வந்துறேன். இதுதான் பேஷண்டா? ஆமா, வீல் சேர்ல வந்திருக்காங்களா, அதனால அவங்க பேஷண்ட். இந்த வெள்ளை கலர் கோட் போட்டுருக்காங்களா, அதனால அவங்க டாக்டர். இந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டுருக்கோமா, அதனால நம்மள வார்ட் பாய்ஸ். நல்லா பேசுறப்பா. எங்க ஸ்கேன் எடுக்க போற? லேப்ல தான். அது నాకు తెలిసియా. எந்த லேப்? அதே நம்ம ராமநாதன் சார் சொன்னார்ல, அந்த லேப் தான். ஓ, சார் சொன்னதா? சரி சரி, அப்ப சரி. ஸ்கேன் எடுத்துட்டு வரும்போது பிரியாணியோட தான் வரணும். சிக்கன் 60 ஓட வந்துருவேன். டைம் ஆயிடுச்சு, இப்ப நான் ஸ்கேன் எடுக்க கூட்டி போறேன். சரி வெள்ளு. போலாம். இல்ல, நான் வெளியே ஒரு வேலையா வந்திருக்கேன். என்ன வேணும் உங்களுக்கு? நான் எப்படியும் வர ஒரு 2 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். என்ன இவர் வந்திருக்காரு, மேல போன வேற காணுமே. உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் என் மேனேஜர் கிட்ட பேசுங்க. சரி, நான் வந்ததுக்கு அப்புறம் கூப்பிடுறேன். పోకా నా మూడ్రా. డాక్టర్ గారు, మా ఆయన ఎప్పుడు డిశ్చార్జ్ చేస్తారో? చెప్పండి డాక్టర్, మా ఆయన ఎప్పుడు డిశ్చార్జ్ చేస్తారు? டாக்டர் சொல்வாரு. మీరు డాక్టర్ కదా? எஸ் எஸ், ஐ எம் டாக்டர். டாக்டர் மீனா. மீனா ஏதாவது சொல்லி சமாளிலாம் வந்துடுறேன். டேய் பாத்துக்கடா. యువర్ హస్బెండ్ ఫైల్ సీనియర్ డాక్టర్ సి. యువర్ హస్బెండ్ డిశ్చార్జ్. ఓకే? మీరు ఏమంటున్నారో నాకు అర్థం కావట్లేదు. உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் என் மேனேஜர் கிட்ட பேசுங்க. ஓகே, வாங்கடா. டேய், என்ன மயம் கிடக்குறானுங்க? எங்கடா என் பொண்ணு? டேய், என்னடா இப்படி இருக்கானுங்க? எந்திரி, டேய், தண்ணி எடுடா. தண்ணி எடுத்து மூஞ்சில அடி. டேய் எந்திரிடா. டேய்
என்னடா ஆச்சு? எந்திரிங்கடா எங்கடா என் பொண்ணு? ஏய். டேய் எந்திரா என்ன இப்படி இருக்க? டேய் டேய் இங்க பாரா டேய் டேய் எங்கடா எந்திரிங்கடா என் எங்கடா பொண்ணு? டேய் பாத்ரா எந்திரா என்னடா ஆச்சு உங்களுக்கு ஏன்டா மயங்கி கிடக்குறீங்க என்னடா? டேய் 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 என்னடா ఒక ఉంగరం డబ్బు ఎట్లా పண்றா அதான் மாமா எனக்கும் புரியல. ఎవరయ్యా మీరంతా ఇక్కడేం చేస్తున్నారు వీళ్ళంతా ఎవరో இந்த வார்டுல ஒரு பொண்ணு இருந்துச்சே எங்க? ஓ ஆ அம்மாயா ஆமா எங்க? ஸ்கேன் எடுக்க கூப்பிட்டு போயிருக்காங்க நீங்க பாக்கலையா கூட்டு போயிட்டாங்களா? யாரையா கூட்டு போனது? అవునా సరే ஆல் ஓகே 1 மினிட் மீனா ஒரு கிளாஸ்க்கு போயிட்டு ஏக்காரங்க தான் போயிட்டு இருக்காங்க. இப்பதான் சரியான நேரம். அவங்களுக்கு அந்த ரேக்கா காணன்ற தெரியறதுக்குள்ள நம்ம கிளம்பிடணும். யார் கூட்டிட்டு போனது? சார் ஒரு ரெடி டாக்டர் புதுசா சேர்ந்த வார்டு பாய் ஆம்புலன்ஸ் அட்டெண்டர் அவங்க 3 பேர் தான் கூப்பிட்டு போனாங்க ரேகா வாங்க போலாம். தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆம்புலன்ஸ் ஹாஸ்பிடல் வெளியில இருந்தது ஐயோ இப்ப சொல்றியா? வாங்கடா. டேய் புத்து உங்களோட அப்பா மேல போய் சீக்கிரம் வண்டி வா. ஏங்க ஆம்புலன்ஸ் எடுக்கணும் வண்டி எடுங்க ஏறுங்க மேல ஏறுங்க நீங்க ஏறு டேய் சத்யா பாத்து பாத்து அந்த பொண்ணு கூட்டி ஏறு பாத்து பாத்து டேய் செல்வம் ஹாஸ்பிடல் கேட் தாண்ட வரைக்கும் வண்டி ஸ்லோ ஆகும். அப்புறம் வரட்டு. டேய் எல்லாம் நான் பாத்துக்கறேன் நீ உள்ள உட்காரா வண்டி எடு போலாம் அண்ணா டேய், இங்க தான் ambulance எங்கன்னு பாருங்க. போய் பாருங்க. சீக்கிரம் வாடா டேய் இங்க இருந்து ஆம்புலன்ஸ் எங்கடா போச்சு? நான் தான் வழி விட்டேன். அடிங்க போடா. ஐயோ அண்ணா எந்த பக்கம் போச்சுன்னு தெரியலண்ணா பாட்டி நான் ஒருத்தி இங்க இருக்கிறதே மறந்துட்டியாடா? பாட்டி நான் எப்படி பாட்டி உன்னை மறப்பேன்? அப்புறம் ஏன்டா இந்த பக்கமே வரமாட்டேங்கிற? என்ன பண்றது பாட்டி? வேலை கொஞ்சம் ஓட வேண்டியதா இருக்குல்ல. பாட்டி மாமினா வா. எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் பாட்டி நீங்க எப்படி இருக்கீங்க எனக்கு என்னடிமா, நான் நல்லா இருக்கேன். இவன் தான் வேலை வேலைன்னு சொல்லிட்டு இங்க வரவே மாட்டேங்கிறான். நீயாவது மாசத்துக்கு ஒரு தடவை கூட்டிட்டு வரக்கூடாது? பாட்டி இப்ப என்னோட மீனா தான் பயங்கர பிஸி. சங்க தலைவி வேற. தெரியும்டா, நான் உங்க கூட இல்லனாலும் அங்க என்னென்ன நடக்குதுன்னு எல்லாமே தெரியும். வீடு ஏலத்துக்கு வர அளவுக்கு போயிடுச்சு. எல்லாம் அந்த மனது பார்த்த வேலை தான் பாட்டி. அதுக்காக நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்னு அண்ணாமலை சொன்னான்டா. அந்த வீடு போயிருந்தா என் புள்ள உடைஞ்சு போயிருப்பான். எப்படியோ காப்பாத்தி கொடுத்துட்டேன். முன்னாடி என்கிட்ட சொல்லி இருந்தா நானும் என்னால முடிஞ்ச பணத்தை கொடுத்துருப்பேன்ல. பாட்டி அது பரவாயில்ல பாட்டி. நீ எங்களுக்காக எவ்வளவுதான் பண்ணுவேன். அதெல்லாம் நாங்க எப்படியோ சமாளிச்சிட்டோம். இனிமே வீட்டுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. இருந்தாலும் இப்ப நீ கடங்காரன் ஆயிட்டியடா. மீனா, நீயாவது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்க வேண்டாம்? நீங்க இங்க கொஞ்சம் நிம்மதியா இருக்கீங்க அதை ஏன் பாட்டி நான் கெடுக்கணும் நீங்க எதையும் நினைச்சு வருத்தப்படாதீங்க சரி, நீங்க எல்லாம் சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். ஆமா, உன் தம்பி எங்க? அவனை கூட்டிட்டு வரதா தானே இவன் போன் பண்ணியிருந்தான். ஒரு நிமிஷம் பாட்டி. டே சத்யா செல். என்னடா அங்க நிக்கிற? வா 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 வாங்க. வாடா வாங்க ரேகா ஏன்டா லேட்டு? வணக்கம் பாட்டி. பாட்டி நல்லா இருக்கீங்களா? ஆ, இதான் நல்லா பாட்டி இருக்கேன். ரேகா. ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. ஆசீர்வாதம் நல்லா பாட்டி. இருமா, நல்லா இருக்கு. பரவாயில்ல, வெளிநாட்டுல எல்லாம் படிச்ச பொண்ணா இருந்தாலும் மரியாதை எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கா. பாட்டி ரேகாவை எங்க கூட்டிட்டு போறதுன்னு தெரியல அதனாலதான் இங்க கூட்டிட்டு வந்தோம் நல்ல வேளை இங்கே கூட்டிட்டு வந்தீங்க. இதுவும் உங்க வீடு தானே? பாட்டி ரேகா வீட்டுல இப்ப தேடிட்டு இருப்பாங்க. இப்போதைக்கு உங்களுக்கு சேஃபான இடம் இதுதான். புரியுதுடா. இந்த காலத்திலயும் காதலிக்கிற 2 பேரும் பிரிக்க பாக்குறாங்க. சிந்தாமணியோட பொண்ணு தானே? ஆமா பாட்டி. ஏற்கனவே மீனாக்கு அதுக்கு ஆகாதா? அதனாலதான் அந்த பொண்ணை சத்யாவோட சேர விட மாட்டாங்க. பெரிய இடம்னால இப்படி தாண்டா. பிள்ளைங்க சந்தோஷத்தை பார்க்காம வசதி கௌரவம்னு பாத்துட்டு இருப்பாங்க. பெத்தவங்க பிள்ளைங்க மனசை புரிஞ்சுக்க வேண்டாமா? இந்த காலத்துல வீட்டுல பாத்து வைக்கிற கல்யாணத்தை விட ஒருத்தர் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறப்பதான் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கு. வாழ போறது அவங்க தானே. யாரு கூட வாழணும்னு முடிவெடுக்கிற உரிமை அவங்களுக்கு தான் இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. நான் கூட ஒரு பொண்ணு இப்படி வீட்டை விட்டு வந்துட்டீங்க கேப்பீங்களோன்னு பயந்துட்டேன் பாட்டி. ரேகா என் பாட்டி இந்த காலத்து மாடர்ன் ஆளுங்க மாதிரி யோசிக்கிறவங்க. என்னது ஃபியூச்சரிஸ்டிக் திங்கிங். என் பாட்டி மாடர்ன் பாட்டி. அழகி. அம்மாடி, எனக்கு என் பேர முத்து மேலயும் மீனா மேலயும் நம்பிக்கை இருக்கு. ஒரு தப்பான விஷயத்துக்கு அவங்க என்னைக்கு துணை போகவே மாட்டாங்க. எப்பவும் நியாயத்து பக்கம் தான் இருப்பாங்க. அவங்க எது செஞ்சாலும் அது சரியா தான் இருக்கும். பாட்டி உங்களுக்கு தான் நாங்க ரொம்ப சிரமத்தை கொடுக்கறோம் இதுல என்னடி சிரமம் இருக்கு? இவனும் என் பேர மாதிரி தான். நீ அதெல்லாம் எதுவும் யோசிக்காத. இங்க இவங்க எத்தனை நாள் வேணா இருக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. இதெல்லாம் எதுக்குமா? நீ எதுக்கும் பயப்படாத.
ஒருத்தனை நம்பி நீ வீட்டை விட்டு வந்திருக்க. அதுல இருந்தே தெரியுது நீ இவனை எந்த அளவுக்கு விரும்புறேன்னு. சத்யா, பாட்டி இத்தனை வருஷம் பெத்து வளர்த்த அப்பா அம்மா விட்டுட்டு ஒரு பொண்ணு வரானா அது சாதாரண விஷயம் இல்ல. என்ன ஆனாலும் இந்த பொண்ணை நல்லா பாத்துக்க வேண்டியது உன் கடமை. ம்? கண்டிப்பா நல்லா பாத்துப்போம் பாட்டி. என்னடா முத்து இங்கேயே கல்யாணம் முடிஞ்சு போல இருக்க. டேய் அதுக்குள்ள என்ன டைம் இருக்குடா. டேய் சத்யா ம். நீ போய் ரெஸ்ட் எடு. சரி மாமா. ம். நீ அந்த ரூமுக்கு போ. ஐயோ நீ அங்க போமா. ம். முத்து, நீங்க செய்யறது நல்ல விஷயம்தான். ஆசைப்பட்ட 2 பேரை சேர்த்து வைக்கிறீங்க, அதெல்லாம் சரி. ஆனா பொண்ணு பெரிய இடம். சிந்தாமணி எப்படிப்பட்டவன் எனக்கும் தெரியும். அவளால உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது. அதெல்லாம் எதுவும் வராது பாட்டி. என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்க. போலீஸ் கேஸ் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஆனா ஒண்ணு, ரேகா சத்யா தான் வேணும் ஸ்ட்ராங்கா நிக்கிறா. அப்புறம் என்ன பாட்டி பாத்துக்கலாம் விடு. நீ எதுவும் பயப்படாத பாட்டி. நான் எல்லாருக்கும் சமையல் ரெடி சரி பண்ணி. பாட்டி நான் போய் ஆம்புலன்ஸ் அனுப்பி விடுறேன். டேய் வாடா. பாட்டி ரொம்ப நன்றி பாட்டி. என்னடி எனக்கு நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு? அதெல்லாம் விடு. உன் மாமியார் ஒழுங்கா இருக்காளா இல்ல அப்படியே தான் இருக்காளா? அவங்களுக்கு என்ன பாட்டி, எப்பவும் போலதான் நல்லாதான் இருக்காங்க. சரி இருங்க, நான் சமைக்கிறேன். இரு நானும் வரேன். வா வா வா.